எனக்கு எங்களுக்கு 4 மரம் வீட்டை இருக்குது சின்ன இதுக்குள்ள. அது இப்போ ஒரு மாதமாக கிடந்துகளுப்படுது. ஏன்னா எங்களுக்கு நேரங்கள் கிடைக்கல, வேலையும் இதுவும் பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி வளர்கிற நிகழ்ச்சிகள் தெரிஞ்சதால் இன்றைக்குத்தான் நாங்கள் இந்த மல்லிகை மரத்தை பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஆக்கள் தந்தவை. ஒரு பூ மொட்டோட தந்தவை. அந்த பூத்த அந்த மொட்டும் விழுந்துட்டு நாங்கள் இன்னும் வைக்கல. இதுக்குள்ள இருக்கு அந்த பூத்த பூ. இன்றைக்கு தான் இதை நாங்கள் இன்னொரு சாடிக்குள்ளே வைக்க போகிறோம். இதை பார்க்க உங்களுக்கு எப்படி தோணுது இந்த மரத்தை பார்க்க? இதை நீங்கள் ஊரில் பார்த்திருப்பீர்கள். இதுதான் மரதோண்டி மரம். இது சின்ன நாய் இருக்கின்றது. நாங்கள் இதை ஜெர்மன் நாட்டில் இனித்தான் வைத்து பரிசோதனை செய்ய போகின்றோம். வச்சா வருமா வந்து வச்சு பார்க்க போகிறோம். இதை இன்றைக்கு வச்சுட்டு நாங்கள் உள்ளுக்க கொண்டு வைக்க போகிறோம். ஏனென்றால் குளிர் லேசாக ஆரம்பித்து விட்டது. இந்த சின்ன மரம் தாங்குமோ தெரியாது குளிர. அதனால் இதை நாங்கள் வெளியில் வச்சு மண் போட்டு ஒரு சாடியில் போட்டு சின்ன உண்டு எதுவும் இலவசமாக கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது எனது உயிர் நன்றி தான் எனக்கு தந்தவா இலவசமாக. அவள் அப்படி தனக்கு கிடைத்தால் எனக்கு 3 தருவா தந்திருக்கின்றா. பார்ப்போம், பொறுத்திருந்து தான் இதன் பலனை நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கும் நாங்கள் காண்பிப்போம். இது ஜெர்மன் கடையில் வாங்கின ஜெர்மன் நாட்டு மல்லிகை. கடையில் இப்படித்தான் விற்பனை செய்வார்கள். அதை வாங்கி கொண்டு வச்சுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2 மாதம் இது வேண்டி வச்சது வைக்கல நாங்கள். அதுவும் உங்களுக்கு நேரங்களும் கிடைக்கல, மற்றது மழைகள் அதுகளும். அப்போ நாங்கள் வெளியில் வந்தால் எங்களுக்கு மாடித்து தானே, அப்போ மழை அதுகளுக்கு கொஞ்சம் வெளியில் வைக்க முடியலை. அந்த மரத்தையும் இன்றைய நாளில் தான் நாங்கள் நாட்டு சாடிக்குள் வைக்க போகின்றோம். ஆனால் மல்லிகை தான் வாசனை இல்லை, வேண்டி விட்டோம். எங்கள் மல்லிகை மரம் என்று ஆசைப்பட்டு. ஆனால் வடிவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எங்களோட ஊர் மல்லிகை மாதிரி இந்த மல்லிகையில் வாசனை இல்லை. ஆனால் பூத்தால் வடிவாக இருக்கும் பூக்கள் பார்ப்பதற்கு. உண்மையிலே இந்த மல்லிகையில் ஒரு துளிக்கு கூட வாசனை இல்லை. நாங்கள் பார்த்து அழகாக எல்லாரும் வச்சிருக்கேக்க நினைக்கிறோம் நாங்கள் அழகாக இருக்குது பூத்து இருக்குது இந்த நாட்டன். உண்மையிலும் கொஞ்சம் கூட வாசனை இல்லை. எனக்கு சளி வருத்தங்களும் இல்லை, வாசனை இல்லை. ஆனால் எங்களோட ஊர் மல்லிகை என்றால் சும்மா மொட்டு வரவே நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வச்சுருந்த நாங்கள் எங்களுக்கு மல்லிகை தெரியும் வாசனையாக. நெல் எங்களோட ஊர் வாசனை அதுதான் சொர்க்கமே என்றாலும் எங்களோட ஊர் போல வராது எதுவுமே. ரோஸ்மேரி இது 2வது முறையாக வைக்கின்றேன். முதல் வைத்தது எங்களுக்கு வரவில்லை. இது 2வது முறையும். இது நிறைய மருத்துவ குணம் நிரம்பிய தலைமுடிக்கெல்லாம் எல்லாம் உண்டு. வேறு சாப்பாட்டுக்கும் அந்த மீன் அதுகளுக்கு போட்டால் அது இந்த வாசனை இந்த வாசனை அந்த மீன் இந்த மனங்கள் இருக்காதுன்னு போடுறது. ஆனால் சத்து நிரம்பியது. அதுக்காக வேண்டி உருவாக்க பார்க்குறேன். பார்ப்போம், இந்த முறையும் திரும்ப வைக்கிறேன். வெறுமன்று நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. இது பூக்களுக்கு போடுற மண்ணுண்டு ஜெர்மன்களில் விற்கிது. ஆனால் அது கீழே எழுதி இருக்குது. இல்லை என்னென்றால் டொச்செலாம் எழுதி இருக்குது. தமிழில் சொல்ல போனால் இது சிம்மருக்கு வைக்கிற சிம்மருண்டா எங்களோட ரூம்களுக்கு அந்த கோல் அதற்கு வைக்கலாம். அது இந்த மண்ணை வச்சால் எங்களுக்கு அந்த கொசுக்கள் பூச்சிகள் வராது. அதே அந்த பொதுவான வெளியில் போடுற மண்ணை சேர்த்து போட்டால் தானே அந்த பூச்சிகள் வரும். இந்த மண் உள்ளுக்க வைக்கிறதா நீங்கள் குளிருக்கு சில மரங்களை உள்ளுக்கு வைக்க போகிறீங்கள் என்றால் நீங்கள் இந்த பேர் போட்ட மண்ணை வேண்டி வச்சால் கொசு தொல்லையோ அந்த பூச்சிகள் வராது, அந்த புழுக்கள் மாதிரி. அதுக்காக நாங்கள் இந்த மண்ணை வேண்டி வச்சுருக்கோம். இந்த மண்ணை போட்டு தான் நாங்கள் வைக்க போகிறோம். எங்களுக்கு இது வெளியில் நாங்கள் வெளியில் தோட்டம் செய்கிறோம்னா அதுக்கும் பாவிக்கலாம். உள்ளுக்கு கொண்டே குளிருக்கு பாதுகாப்பாக வைக்க போகிறோம்னா பாவிக்கலாம். இது எங்களுக்கு தெரியாது. அந்த தோட்ட சம்பந்தமாக பயன்படுத்துகிற ஆக்கள்லாம் இதை சொன்னவை. இந்த மண்ணை வேண்டி வைங்க. நாங்கள் கொசு மாதிரி வந்தது. நாங்கள் உள்ளுக்கு கருவேப்பிலை மரம் எல்லாம் வச்சுருக்கேக்க அவ சொல்லித்தான் நாங்கள் இந்த முறை இந்த மண்ணை வேண்டி போடுறோம். சாடிக்கு இந்த மண்ணை நாங்கள் இப்போ நான் கொட்டி கொண்டிருக்கோம். மல்லி போடுறதா நெல் இப்போ போட்டுருக்கோம். இந்த மண்ணை நாங்கள் ஒரு சாடி எங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் அதுக்குள்ளே கொட்டி போட்டும் எங்களுக்கு மற்ற சின்ன சாடிக்க போடுறது சுலபமாக இருக்கும்.
ஆனால் நாங்கள் அந்த மண் எங்களோட சாடிக்கு வேறு மண் இருக்குது, பழைய மண். அப்போ நாங்கள் இதை பேக்கோட வச்சு தான் இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மரத்தை நாங்கள் இதுக்குள்ள இப்படி ஒரு தாளமாக இப்படி ஒரு கிடங்கு மாதிரி நாங்கள் செய்துட்டு இப்படி செய்துட்டு இப்போ நாங்கள் இந்த ரோஸ்மெரி மரத்தை கடையில் அப்படி தான் விற்கும். அதை நாங்கள் இப்படி சாது வைக்க விட்டோம். அதுக்குள்ளே அப்படியே வைக்க போகிறோம். வச்சு கொஞ்சம் இப்படி இப்படி அந்த பறவைலை அப்படி செய்துட்டு அதோட வந்த மண்ணையும் இப்படி செய்துட்டு இந்த ரோஸ்மெரி மரத்தில் வெளியில் வைக்கிற இனமும் இருக்குது. ஆனால் நாங்கள் வேணுனது உள்ளுக்குள்ளே வைக்கிற இனம். ஆனால் குளிர் வந்ததுண்டு அதை பட்டுப்போம். நாங்கள் இதை உள்ளே தான் வைக்கணும். உள்ளுக்கு ஏனென்றால் நான் முதல் சொல்லியிருக்கேன், நாங்கள் முதல் வச்சு வரையலையண்டு எனக்கு தெரியாது. நான் அதை வெளியில் தான் வச்சேன். என்னோட தங்கச்சி தான் சொன்னால் தங்களுக்கு வெளியில் நல்லா வந்தது குளிர்காலமும் உண்டு. எங்களோட புள்ளியெல்லாம் சொல்லிச்சுன்னா அது குளிருக்கும் உள்ளுக்க வைக்கிறதுக்கும் புரிம்பாக இருக்கண்டு. ரோஸ்மெரி மரத்தில் விதங்கள் இருக்கண்டு. இது நாங்கள் இப்போ நாங்கள் வேணது உள்ளுக்க வைக்கிற மரம். இப்போ இதுக்கெல்லாம் படிவாக மண் போட்டு சரி பண்ணியாச்சு. ஆனால் நான் இப்போ இதில் வெட்டியெல்லாம் எடுக்கிறீங்க கொஞ்சம் வளர்ந்தா அப்புறம் தான் நாங்கள் அந்த லக்ஸ் மீன் அதுகள் வேண்டி பொறிக்கலாம். மிஞ்சத்தை நாட்டுக்காரர் அதுக்கு பாவிக்கிறவ. நாங்கள் எல்லா மீனுக்கும் பாவிப்போம். நாங்கள் இருந்துட்டு தான் லக்ஸ் மீன் பண்ணுறோம். நாங்கள் எங்கட ஊர் மீனுக்கெல்லாம் பாவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பாவிக்கிறோம். நாங்களே இந்த நாட்டில் வேண்ட மரங்கள் வந்து ஈஸியாக அமர்த்த வந்துடும். இதுங்கிற தமிழ் ஆக்கள்லாம் தந்தவை. அவியல் மண்ணை போட்டு ஒரு தடியை உண்டு. அவ இப்போ தந்தாக்கள் கேட்பினோம். என்ன மரம் வளர்ந்துட்டுதா பூத்துட்டுதான்னு கேட்பினோம். இதை இப்போ என்னென்று வடிவம் எடுக்குண்டேன்னு இறுக்கமாக கிடையாது, களிமண் போட்ட மாதிரி. அதுதான் நான் இப்போ வெளியில் கொண்டு வரதுக்கு பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, முயற்சி செய்தாச்சு. அது அப்படியே கொண்டு வந்துடுறோம். வேறு மறக்கூடாது. அதே நேரம் சாடி வந்து பிச்சு அது தந்ததுக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். பார்ப்போம். கணக்கு வேறு வந்த மாதிரி தெரியல. ஒரு நம்பிக்கையோடு வச்சிருக்கிறோம். வெறும் நம்பிக்கை நம்புகிறோம். வெறுமண்டு இப்படியே அந்த மரத்தை நாங்கள் கிடங்கு மாதிரி செய்துட்டு இப்போ இந்த மேலாலையும் மண்ணை தூவி விடுவோம். ஆனால் இது வளர்ந்து வரைக்க மண் சரியா அடிக்க போகிற மாதிரி மண் காணாத மாதிரி இருக்கும். பேருந்து கொஞ்சம் மண்ணை போட்டு நாங்கள் விட்டால் தான் அந்த மரம் செழிப்பாக வளரும். பேருந்தும் போட வேண்டி வரும். இப்போ நாங்கள் ஃபுல்லாக விடுறோம். மரம் வளர்ந்து கொண்டு வரைக்கும் பேருந்து நெல்லாக போடும். மண்ணை மரம் சாப்பிடுவது தெரியல. அவ்வளோத்துக்கு மண் அடியில் போடும். இப்போ இன்னொரு மரத்துக்கு நான் ஆவலோட ஆசைப்பட்டு வைக்கிற ஒரு மரம் வரணும். அதுக்கான இந்த கிடங்கு மாதிரி ஆனால் அடியிலையும் போட கொஞ்சம் வேரோட கூடியதை ஒரு நடு சாடிண்டா சாடியில் அரைவாசிக்கு கிடங்கு மாதிரி போட்டால் காணும். அதை இப்போ நாங்கள் ஆவலோடு வைக்க போகின்றோம். ஆசையோடு வைக்க போகின்றோம். இதுதான் மரதோண்டி மரம். அதை இப்போ இதுக்குள்ள வைக்க போகிறோம். வச்சுட்டோம். ஏனெண்டா இங்கே விற்கிற அந்த மரதோண்டி பவுடர்கள் கெமிக்கலாக இருக்கும். இதில் ஏண்டால் நாங்கள் தலைக்கு வைக்கிற எண்ணெய்க்குள்ளே இந்த மரதோண்டி பெருசாக வளரணும். முதல் வளர்ந்து எங்களுக்கு பயன் தருமாக இருந்தால் இந்த மரத்தில் வர இலையை பிடுங்கி நாங்கள் எண்ணெய்க்குள்ளே நாங்கள் தலைக்கு நோம்பலாக பாவிக்கிற தேங்காய் எண்ணெய் அதுகளுக்குள்ள இந்த இலைகளை போட்டால் இப்போ எல்லாம் சின்ன வயசுக்காரருக்கெல்லாம் தலைமுடி நிறைச்சி கொண்டிருக்கின்றது. போட்டுனோம்னா அந்த தலைமுடிக்கு நல்லது, குளிர்மையாயும் இருக்கும். ஒரு வயசு வரைக்கும் நோம்பலாக நிறைக்கும். அது மட்டும் தலைமுடியை பாதுகாக்கலாம். அதுக்காகத்தான் நான் பிள்ளைகளுக்காகத்தான் இதை இப்போ சின்ன மரத்தை வளர்க்குறேன். இது வெறணும் வந்தால் நாங்களும் எங்களோட தலைமுடிக்கு வைக்கிற எண்ணெய்க்குள்ளே இந்த இலையை போட்டு காய்ச்சி தலைக்கு வைக்கலாம். இப்போ மரதோண்டி மரம் சிறிய மரமாக வச்சுருக்கிறோம்.
இது உங்களுக்கு தெரியும் தானே, ஊரில் இருந்த ஆக்கள் இருக்கும். இதை நாங்கள் அரைச்சி எங்களோட கை விரலுக்கு போட்டால் இயற்கையான பாதிப்பில்லாத கலரும் எங்களுக்கு வேறு நல்ல நேச்சுரல் இயற்கையான கலரும், அதே நேரம் நல்ல அதுக்காகவும் தான் வளர்க்குறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து தான் இதன் பயனை பார்க்க வேண்டும். எதுக்கும் நாங்கள் கொஞ்சம் மண்ணை சுற்றி போடுவோம், இப்படி இப்படி. போட்டோம். நாங்கள் வாழுகின்ற நாட்டில் உள்ள மல்லிகைக்கு நாங்கள் இப்போ அதுக்கும் சாடியை எடுத்து மண்ணை போட்டு இப்போ அதையும் நாங்கள் சின்ன அந்த கடைகளில் வேண்டுறது ஈஸியாக வேரோட அப்படியே வேறும். ஆனால் இது கனநாளண்டபடியாக வேறே இந்த கீழே போட்டு அது பிரச்சனை. இதை நாங்கள் இதுக்கு ரொம்ப வேர் இருக்குது. அமர்த்தி போகணும், அப்போ தான் வேர் பறந்து வரும். இப்போ நாங்கள் மல்லிகை மரம் வச்சு முடிச்சிட்டோம், எல்லாமே வச்சு முடிஞ்சிடும். பார்க்குற நீங்கள் இந்த எல்லாம் பெறணும், முக்கியமாக இந்த மரம் தோண்டி உங்களுக்கு பெறணும் பண்ணி நாங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் இப்போ இன்னொரு சாடில் இருந்து நான் இப்போ இதை எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். ஆனால் தண்ணியும் விடணும், ஏன்னா தண்ணி விட்டால் தான் அது இது புதுசு தானே. இப்போ இது புது சாடிக்கானே வச்சுருக்கிறோம். பல சென்றாலும் தண்ணி விடணும், இப்படி வச்சா தான் அது வளரும். பார்த்து விடணும் தண்ணி, மல்லிகைக்கும் பார்த்து தண்ணி விட்டால் சரி, எல்லா மரத்துக்கும் கணக்காக அளவோட விட்டால் சரி. இப்போ நாங்களே எப்படி மரங்களை கடையில் வேண்டி எல்லாரும் தந்தால் அதை எப்படி வச்சு பாதுகாக்கணும்ன்ற முறையாக கூறியிருக்கிறோம். இப்போ மரத்தோண்டி மரத்தை பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன மரமாக இருக்கின்றது. பார்க்குற நீங்களும் நினைங்க இது பெரிய மரமாக வரணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் தருவோம். எண்ணெய் காய்ச்சி நீங்கள் வைக்கிற ஆக்களாக இருந்தால் தலைமுடி வளர்றது போட்டு காய்ச்சறதுக்கு. ஆனால் இது வளருடனும் மட்டும் நினைங்கோ, அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம்.